என்னடா காலைல எங்கேயோ வேகமாக நடந்து போகிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லை, பால் வாங்க தான். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டே 12 ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். காலைல எழுந்த உடனே காலை கடன்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக கொஞ்சம் ஆப்பிளும் வாழைப்பழமும் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி லெக் டே. யூஸ்வலாக பண்ணுற ஒர்க் அவுட்டு தான். லெக் எக்ஸ்டென்ஷன் ஒரு 3 செட்டு, லெக் கர்ல்ஸ் ஒரு 3 செட்டு, லெக் ப்ரெஸ் மிஷினில் ஒரு 3 செட்டு பண்ணிவிட்டு ட்ராப்ஸுக்கான ஒர்க் அவுட்டுக்காக 15 kgs 2 பிளேட் எடுத்துகிட்டு ட்ராப்ஸ் ஒர்க் அவுட்டும் பண்ணி முடிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி ஒரு செல்ஃபி போஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஜிம்மு முடிச்சுட்டு வர வழியில் எனக்கு 1/4 கிலோ கோவக்காய் வாங்கிட்டு வாடான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் ஒரு கடையில் 1/4 கிலோ கோவக்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வர வழியில் யாரோ நம்மளை பார்த்து சிரிச்சிட்டே வந்தாங்க. யாருன்னு பார்த்தா எங்கள் அம்மா. நைனா என்னை போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுரு, நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்கள இட்டுட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் போய் விட்டுட்டு ஒரு பாய் சொல்லிட்டு இட்டுன்னு வந்த சார்ஜுக்காக ஒரு 50 ரூபா அம்மா கிட்ட ஆட்டையை போட்டு வர வழியில் இளநீர் கடை ஒன்று இருந்தது. அங்கே ஒரு இளநீர் வாங்கி குடிச்சிட்டு பக்கத்துலேயே நுங்கு இருந்தது. நுங்க பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆசை வந்துடுச்சு. அதனால் நுங்கையும் கொஞ்சம் வெட்டி சாப்பிட்டுட்டு எவ்வளோன்னு கேட்டேன். 50 ரூபான்னு சொன்னார். அம்மா கிட்ட வாங்கின 50 ரூபா அங்கேயே காலி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து கேஸை பற்ற வச்சுட்டு ஒரு 6 முட்டையை வேக வச்சுட்டேன். போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்காக ஒரு ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீனை தண்ணியில் கலந்து குடிச்சிட்டேன். டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. நான் சாப்பிட்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையில் மீல் 1 5 இட்லிஸ் கொஞ்சம் சாம்பார் வச்சு மீல் 1 சாப்பிட்டுட்டேன். காலையில் ஐ எக்ஸசைஸும் ஃபேஷியல் எக்ஸசைஸும் பண்ண மறந்துட்டேன். அதனால் அதை உட்காந்து கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆனதுனால குளிச்சுட்டு வந்துட்டு மீல் 2 கொஞ்சம் ரைஸ் சாம்பார் 3 ஹோல் எக்ஸை வச்சு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.